வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. பூமி உருண்டதானுங்க. தாவேக்காவும் என்னதான் பண்ணும்? அங்க போய் இங்க போய் கடைசியில பிஜேபி கூட கூட்டணி சேராது. எதுக்கு பிஜேபி கூட தனியா போய் கூட்டணி சேர்ந்துட்டு கொள்கை எதிரி கூட என்ன வெங்காயத்துக்கு கூட்டணி சேர போறாங்க? இவங்க எதுக்கு சேரணும்? பாஜக காரங்களை எல்லாம் கூப்பிட்டு தாவேக்கால நிக்க வச்சுட்டா வேலை முடிஞ்சது இல்ல. ஏற்கனவே கட்சிக்கு வந்து சேர்ந்தவங்க பூரா பாஜக, இப்ப கேண்டிடேட் எல்லாம் பாஜக. பாண்டிச்சேரியிலங்க 30 தொகுதிக்குல 6 பேர் பாஜகவாமா. பாஜக காரங்க தாவேக்கால வந்து சேர்ந்துட்டாங்களாமா. இவங்க எப்ப வேட்பு மனு தாக்கல் பண்ணாங்க, எப்ப இவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க ஒன்னும் தெரியல. ஆனா நேத்து ராத்திரிங்க பாண்டிச்சேரி அல்லலகல்லப்பட்டுருச்சு. விஜய் ரசிகர்கள் யாருக்கும் சீட்டு கொடுக்கலீங்க. ஆனா மோடி ரசிகர்களுக்கு வளைச்சு வளைச்சு புடிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல இவங்க பேசுனது கேட்டோம்னா, 6 தலைவருக்கு ஆரம்பத்துல இருந்தே போஸ்ட் ஓட்டுனீங்களோ, 6 தலைவர் கூட ஆரம்பத்துல இருந்தே இருந்தீங்களோ, அவியலுக்கு தான் கட்சி பொறுப்பு பதவி எம்எல்ஏ சீட்டுமாமா. ஒரு சாதாரண லாட்டரி டிக்கெட் விற்கிறவன் தான் அந்த கொள்கை பரப்பு செயலாளர். ஒரு ரொம்ப சாதாரணமான ஐஏஎஸ் ஆபீசர் தான் டீலிங் பண்ணுவாரு. அப்புறம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான 2 பேர், இந்த லயாலமணி, ராஜ்மோகன், இந்த நாத்தக்காரங்க, இவங்க எல்லாம் தாங்க ரொம்ப காலமா ஆரம்ப காலத்துல இருந்தே விஜய்க்கு போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான பொறுப்புல கூட இருக்கிறாங்க. இந்த இட்டானி வந்து இட்டானு போவாரு இந்த 84. அவர் 84ல இருந்தே விஜய் கூட இருக்கிறாருன்னு நமக்கு தெரியாம போச்சு பாரு. ஒரே குழப்பமா இருக்குங்க இந்த விஜய் கட்சியை பார்த்து கண்டுபிடிச்சு பொறுக்கி எடுக்கிறதுக்குள்ள. எல்லா கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை அது இதுன்னு பயங்கர சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கட்சிக்குள்ள அத்தனை பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. ஆனா நீங்க என்னடானா பாஜக காரங்களுக்கு சீட்டை புடிச்சு கொடுத்து போட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா போயிட்டு வரீங்க. இந்த கட்சிக்கு போஸ்ட் ஓட்டினவன், பிளாக் டிக்கெட் வித்தவன், ரசிகர் மன்றம் வச்சிருந்தவன், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பூ அபிஷேகம் பண்ணவன்லாம் வந்து தன்னுடைய துண்டையும் அந்த ஐடி கார்டையும் கீழே போட்டுட்டு விரக்தியோட வெளியே போறாங்க. பணம் கேக்குறாங்க. ஆமாங்க, சீட்டுக்கு புசியானது பணம். சாமிநாதனும் பணம் வந்து டீல் பேசுறாங்க. ஒரு நபருக்கு 5 கோடி ரூபாய் பணம் கேட்கறாங்க. நமது தலைவர் விஜய் அவர்கள் வந்து பணத்தை கொடுத்துதான் வேட்பாளர் கூப்பிடணும்னு அவசியம் இருக்கா? மத்த கட்சியில எல்லாம் சீட்டு பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை. ஆனா உங்க கட்சியில மட்டும்தான் உட்கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனை. எவனெல்லாம் வந்து நின்னு செத்தானோ அவனையெல்லாம் திரும்பி கூட பாக்கல இந்த விஜய். புசி ஆனந்த் சொன்னா பாஜக காரங்களுக்கு சீட்டு, ஆதவர்ஜுனா சொன்னா பாஜக காரங்களுக்கு சீட்டு, அப்புறம் அருண்ராஜ் சொன்ன பாஜக காரங்களுக்கு, ராஜ்மோகன் சொன்ன பாஜக காரங்களுக்கு எல்லாம் சீட்டு. இப்படி பாஜக காரங்களுக்கா சீட்டை கொடுத்துட்டு நாங்க அவங்க கூட கூட்டணியில் இல்ல, அவங்க எங்களோட கொள்கை எதிரி அப்படின்னு தனியா வேற சொல்லணுமா? பாஜக காரங்களுக்கு பாஜக சீட்டு கிடைக்குதா இல்லையுங்க, தாவேக்கால கன்ஃபார்மா சீட்டு கிடைக்கும். ஒன்னும் கவலைப்படாதீங்க தமிழிசை மேடம், மானதி மேடம், நைனா நாகேந்திரன் சார் எல்லாம். பாஜக காரங்க யாரு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. பாஜக காரங்களுக்கு பாஜக சீட்டு கிடைக்கலன்னா தாவேக்கால பாஜக பிரிவுல உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். தாவேக்காவே பாஜகவோட ஒரு பிரிவு, அந்த தாவேக்கால பாஜகவுக்கு தனி பிரிவு. இன்னும் எத்தனை பாஜக காரங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரியில போட்டியிட போறாங்கன்னு தெரியலங்க தாவேக்கா சார்பா. நான் பாத்தீங்களா வெறும் தாவேக்காவை மட்டும் பேசிட்டு இருக்கிறேன். நான் ஏன் நாத்தாக்கா இல்லையா நீங்க கேப்பீங்க. நாத்தாக்கா தாங்க குஜராத்தை சேர்ந்த ஒரு மார்வாடிக்கு மதுரையில சீட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டுமா, நேரடி பாஜக காரங்க, அதாவது பார்ப்பனர்களுக்கு நாத்தாக்கால நேரடி சீட்டு. எல்லா பார்ப்பனர்களுக்கும் கொள்கை ஒண்ணுதான், தம்பிகளையும் தற்குறிகளையும் குலத்தொழில் பண்ண வச்சிடணும். விஸ்வகர்மாக்கு எதிரா ஒரு ஆளும் பேசிட மாட்டாங்க. நம்ம எல்லாம் பாஜகவை சாதாரணமா இடம் போட்டோம்ங்க. RSS ஓட பல பிரிவுகள் மாதிரி தான் தமிழ்நாட்டுல 2 கட்சி இருக்குது. ஒண்ணு நாத்தாக்கா, அது ஹென்ஸ் ப்ரூவ்டு. அது எப்படின்னு கேக்குறீங்களா? கடப்பாறைய தூக்கிட்டு வந்திருக்காங்க. கடப்பாறைய கையில புடிச்சுதான் நான் எலெக்ஷன் கேம்பெயின்கே போவேன்னு திருத்தணியில ஒத்த கால நின்னாரு. என்ன அந்த கடப்பாறைக்கு மேல ஒரு லீஃப் ஷேப் ஒண்ணு வந்துருச்சு, வேளா மாறிடுச்சு. அவருக்கு கடப்பாறையா இருந்தானா வேளா இருந்தானா? அவரு பாஜகவின் ஒரு பிரிவுங்கிறது ஹென்ஸ் ப்ரூவ்டு. அடுத்தது
தாவேக்கா பாண்டிச்சேரியில 30க்கே 6 பேருக்கு அவங்க பாஜக காரங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 5 பேத்துல ஒரு ஆளு பாஜக காரங்க. அதாவது தாவேக்கால இருக்கிற பாஜக பிரிவுல 6 பாஜக, அதுவும் போக பாஜக தனியா வேற நிக்குது. அப்ப தமிழ்நாட்டுல எத்தனை பாஜக நிக்க போறாங்கன்னு தெரியலையே. கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 300 பாஜக வேட்பாளர்கள் நிப்பாங்கன்னு தான் தோணுது. நம்ம கணிப்பு கரெக்ட்னா ஒரு தொகுதியில 3 பாஜக வேட்பாளர்கள், ஒரு திமுக வேட்பாளர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சரி, அப்ப நம்ம சிஎம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றது சரிதா. பாஜகக்கும் திமுகக்கும் தான் இங்க போட்டி. ஆனா பாஜக தனியா வரல, தனித்தனியாவும் கூட்டணியாவும் வந்திருக்கு. ஒரு பாஜக பேரு தாவேக்கா, இன்னொரு பாஜக பேரு நாத்தாக்கா, இன்னொன்னு என்டிஏ. ஆனா இவங்க கிட்ட கேளுங்க, ஐயோ நாங்களும் அவங்களும் கூட்டணி எல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாரு விஜய். ஆனா கேண்டிடேட் பூரா பாஜக காரங்களுக்கு மட்டும்தான் நாங்க சீட்டு கொடுப்போம். பாஜக இருந்து வந்த கேள்விகள் இல்லை, உடனடியாக சீட்டு நிச்சயம். நாத்தாக்கால வருது சேம் அதேதான். அங்க பாஜக காரங்களுக்கு இல்ல, அதையும் தாண்டி ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு தான் டைரக்டா. ஏன்னா குருமூர்த்தியின் கட்டளையே சீமான் செவ்வன செய்வார். ஏன்னா சீமான் என்றால் சீமான் என்று பொருள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றிய பாஜகவை எதிர்க்கிறாங்களாமா. ஆஹா, எதிர்க்கட்டும், நல்லா எதிர்க்கட்டும். எங்க ஊர்லிங்க சின்ன வயசா இருக்கும் போது ஒரு விளையாட்டுன்னு விளையாடுவோம். பூப்பறிக்க வருகிறோம். உடனே ஆப்போசிட் டீம் கேட்கும், எந்த மாதம் வருவீர்கள், எந்த மாதம் வருவீர்கள். உடனே இந்த டீம் இந்த மாதம் வருகிறோம். எந்த பூவை பறிப்பீர்கள், எந்த பூவை பறிப்பீர்கள். உடனே இவங்க தாமரை பூவை பறிப்போம். உடனே அவங்க யாரை விட்டு பறிப்பீர்கள், பாஜகவை விட்டு பறிப்போம் இவங்களே சொல்லுவாங்க. தாவேக்கால இருக்கிற பாஜக காரங்க வந்து தாமரை பூவை பறிச்சுட்டு போறாங்களாமா. என்ன ஒரு விளையாட்டு. நாத்தக காரங்கள இருக்கிற பாஜக காரங்களும் வந்து தாமரை பூவையே பறிச்சுட்டு போறாங்களாமா. என்ன விளையாட்டு இது. கட்சி பாஜகவை ஏற்றுக்கொள்ளாது. ஒரு கட்சிக்கு அது கொள்கை எதிரி, இன்னொரு கட்சிக்கு அது மனிதகுல விரோத கட்சின்னு பேர் வச்சிருப்பாங்க. இப்படி கொள்கை எதிரின்னு சொல்ற கட்சியும் மனிதகுல விரோதின்னு சொல்ற கட்சியும் இவ இந்த 2 கட்சியும் சேராம தனித்தனியாவே மொத்த பாஜகவையும் உள்ள அடக்கி வச்சிருக்குது. அன்பார்ந்த தமிழக வாக்காளர்களே, நம்ம தனித்தனியா பாஜக காரங்களை கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கலாம் வேணாம். திமுக கூட்டணிக்கு எதிரா யாரு நின்னாலும் அவங்க பாஜக காரங்க தான் கண்ணு மூடி முடிவு பண்ணிருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? நீங்களே பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அதனால எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம ஃபுல் போக்கஸா நம்ம டிஎம்கே கூட்டணிக்கு மட்டும் ஓட்டு போடுவோம். நமக்கு எதிர்கட்சியாவே கூட்டணி கட்சி தான் இருக்கணும். நம்ம 200 தொகுதி இல்ல, 234 தொகுதியும் நம்ம வென்றே ஆகணும். அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றாக வேண்டும். சோ ஒன்றாகி வென்றே ஆகும். வென்று நாம் தலை குனியாமல் நிற்போம். தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஸ்டாலின் போராடிக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாரும் அவரு கூட கை கோர்த்து நிற்போம். மீண்டும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு தலை நிமிரட்டும். உடனே யாராவது வந்து பொத்தாம் பொதுவா பாஜக நீ எல்லாத்தையும் சொல்லாத அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வரைக்கும் இருந்த எல்லாத்தையும் நீங்களே செக் பண்ணி பாத்துக்கோங்க. நான் தனியா சொல்லணும்னு அவசியமே இல்லை. நாம திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறத மட்டும்தான் பண்ணணும். சோ அடுத்த 1 மாசத்துக்கு நம்ம இத பத்தி மட்டும் யோசிப்போம், பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.